ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேன் அப்படிங்கிற வேர்டை இங்கிலீஷில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது இங்கிலீஷில் கேன் வேர்டு எங்கே யூஸ் பண்ணலாங்கிற டவுட்டு உங்களுக்கு வரவே வராது. அந்தளவுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கோகிலா, உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ரெண்ட். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேனோட மீனிங் என்னென்னு பார்த்துடலாங்க. தமிழில் வந்து நம்ம சொல்லுவோம்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரிலேட்டடாக வர எல்லாத்துக்குமே நம்ம கேன் அப்படிங்கிறதே போட்டுக்கலாம். அதாவது முடியும், முடியாது, இல்லை கொஷின் கேட்கும்போது முடியுமா, முடியாதா, இல்லை என்னால் முடியல, இது எல்லாத்தையுமே நம்ம கேன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ முடியும் அப்படின்னா ஐ கேன் ஸ்விம், என்னால் நீந்த முடியும். முடியாதுன்னா ஐ கான் ஸ்விம், என்னால் நீந்த முடியாது. முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கொஸ்டின் ஃபார்மெட்டில் கேன் வி ஃபினிஷ் திஸ் சூன் அப்படின்னா சீக்கிரமாக இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறக்கு முடியுமா அப்படின்னு கேட்கலாம். முடியாதா அப்படிங்கிறதுக்கு கான் ஷீ ஸ்டே டுடே, அவனால் இன்றைக்கி இருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறக்கு கான் ஷீ ஸ்டே டுடே. முடியல அப்படிங்கிறது ஷீ கான் ஹியர் ப்ராப்பர்லி, நீங்கள் பேசுறது அவனால் ஒழுங்காக கேட்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஷீ கான் ஹியர் ப்ராப்பர்லி அப்படிங்கலாம். இது போக வேறு எங்கேனா பாசிபிலிட்டிஸ் ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அங்கேயும் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ், இட் கேன் ரெயின் டுடே, இன்றைக்கி மழை வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் கேன் ரெயின் டுடே, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திஸ் பிளான் கேன் ஒர்க், நீ சொன்ன இந்த பிளான் வந்து ஒர்க்காக சான்ஸ் இருக்குது, இல்லை ஒர்க் பண்ணலாம், வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் பிளான் கேன் ஒர்க் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்ட்ரக்சர் வந்து நான் சொன்னேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்ட்ரக்சர் 1 சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ப்ளஸ் பேஸ் வேர்ப், ஆப்ஜெக்ட் ஆப்ஷனல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்ஜெக்ட்னா என்ன நமக்கு முதலே தெரியும். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸில் வரும். ஸோ கேன் வந்து கேனே தான். பேஸ் வேர்ப் வந்து ஈட், கோ, ஸ்பீக், ரன், அதாவது கேன் யூஸ் பண்ணும்போது பேஸ் வேர்ப் தாங்க யூஸ் பண்ணணும். அது போக வந்து V2 V3 அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அது ஈட்னா ஈட் த எயிட், அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கேன் கூட பேஸ் வேர்ப் தான் போகணும். V1 ஆப்ஜெக்ட், அது ஆப்ஷனல். அது இல்லாமல் கூட சென்டென்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஷீ கேன் குக், அவளால் சமைக்க முடியும். ஷீ கேன் குக். வி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், நம்மளால் ஆங்கிலம் பேச முடியும். வி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஹீ கேன் டிரைவ் அ கார், அவனால் கார் ஓட்ட முடியும். ஹீ கேன் டிரைவ் அ கார். தே கேன் ப்ளே கிரிக்கெட், அவங்களால விளையாட முடியும் அப்படின்னா தே கேன் ப்ளே கிரிக்கெட். இது செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இது வந்து நெகட்டிவாக சொல்லும்போது காண்ட்னா கேன் நாட், காண்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் காண்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் நம்ம வந்து நோ சொல்கிறோம், இல்லைனா என்னால் பண்ண முடியாது, இன்னெபிலிட்டினா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், ஐ கான் சிங், எனக்கு பாட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ கான் சிங். ஹீ கான் ப்ளே கிரிக்கெட், அவனால் கிரிக்கெட் விளையாட முடியாது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு ஹீ கான் ப்ளே கிரிக்கெட். வி கான் வெயிட் எனிமோர், இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. வி கான் வெயிட் எனிமோர். யூ கான் யூஸ் ஃபோன் ஹியர், ஏதாவது டெம்பிள்ஸ் போகிறோன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கான் யூஸ் யுவர் ஃபோன் ஹியர். ஐ கான் கம் டுடே, என்னால் நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்ல ஐ கான் கம் டுடே. மூணாவது கொஸ்டின் ஃபார்மெட்டில் மூணாவது ஸ்ட்ரக்சர் பார்க்கலாங்க. ஸோ கொஸ்டின் அப்படின்னு கேட்கறனால கேன் வந்து முன்னாடி வந்துடணும், சப்ஜெக்ட் வந்து ரெண்டாவதாக வந்துடும். ஸோ கேன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். ஸோ சப்ஜெக்ட்னா வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் பார்ப்போம் இல்லையா, சப்ஜெக்ட் ப்ளஸ்ஸு வேர்பு ப்ளஸ்ஸு ஏதாச்சும் ஒன்று போட்டாங்கன்னா என்னடா இது ரொம்ப குழப்பமாக இருக்குது, இங்கிலீஷ் ரொம்ப டஃப்பு, படிக்கவே முடியாது அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நமக்கு நாலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இதெல்லாம் ஈஸி தான், இதை தான் அன்றைக்கி படித்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி தாங்க இதுவும் நீங்கள் கற்றுக்க ஈஸியாகிடும். ஸோ ஸ்ட்ரக்சர் 3ல் கேன் முன்னாடி வந்துருச்சு. இதை வந்து ஏதாச்சும் எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் கேட்கறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் ஐ கம்மின், உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறக்கு கேன் ஐ கம்மின் அப்படின்னு கேட்கலாம். கேன் யூ ஹெல்ப் மீ, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறக்கு கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம். மூணாவது, கேன் வி கோ நவ், இப்போ நம்ம போகலாமா அப்படிங்கிறது கேன் வி கோ நவ். கேன் ஐ ஆஸ்க் சம்திங், நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, இல்லை தான் உங்ககிட்ட கேட்கட்டுமா, கேன் ஐ ஆஸ்க் சம்திங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேன் வி ஃபினிஷ் திஸ் சூன், இதை சீக்கிரம் முடிக்க முடியுமா, கேன் வி ஃபினிஷ் திஸ் சூன். நாலாவது, நெகட்டிவாக இது கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்கு கான் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். ஸோ எல்லாத்துலேயும் பேஸ் வேர்ப் தான். இங்கே பாருங்கள், கான் தே அண்டர்ஸ்டாண்ட், அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ கிளைண்ட்கிட்ட பேசிகிட்ருக்கோம், அவங்க நம்ம சொல்ல வரதே புரிஞ்சிக்க மாட்டேறாங்க, இல்லை இதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா கான் தே அண்டர்ஸ்டாண்ட். கான் ஹீ டாக் ஸ்லோலி, கொஞ்சம் மெதுவாக அவனால் பேச முடியாதா, கான் ஹீ டாக் ஸ்லோலி.
கான்ட் யூ see the போர்ட், உங்களால் அந்த போர்டை பார்க்க முடியாதா? கான்ட் யூ see the போர்ட். கான்ட் ஷி ஆன்சர் ப்ராப்பர்லி, அவனால் ஒழுங்காக பதில் சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்குறக்கு கான்ட் ஷி ஆன்சர் ப்ராப்பர்லி. கான்ட் வி கால் தெம் லேட்டர், அவங்களுக்கு அப்புறமா கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்க கான்ட் வி கால் தெம் லேட்டர். ஸோ இதாங்க ஃபார்முலா. சப்ஜெக்டில் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட் வந்துடும் கேன் இல்லைனா கேனாட். ஸோ கொஸ்டின் ஃபார்மெட்னா கேன் முன்னாடி போட்டுக்கோங்க. பேஸ் வெப் தான், நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அது வந்து பேஸ் வெப்பில் போட்டு நீங்கள் வந்து கேனை வச்சு ஈஸியாக சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது சும்மா ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் என்னது பார்த்தோம்? சப்ஜெக்ட்டு கேனு பேஸ் வெப், சப்ஜெக்ட்டு கான் பேஸ் வெப். கொஸ்டின் கேட்குறக்கு கேன் சப்ஜெக்ட் பேஸ் வெப், கான் சப்ஜெக்ட் பேஸ் வெப், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்குள்ள நீங்கள் வந்து வேணும்னா அந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறத சேர்த்து ஈஸியாகவே நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இப்போ பார்த்துக்கலாம். ஐ கேன் ரீட், என்னால் படிக்க முடியும், ஐ கேன் ரீட். ஹீ கேன் ரன், அவனால் ஓட முடியும், ஹீ கேன் ரன். வி கேன் ஸ்விம், நாம் நீந்த முடியும், வி கேன் ஸ்விம். தே கேன் டான்ஸ், அவங்களால டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னா தே கேன் டான்ஸ். ஐ கேன் ட்ரா, எனக்கு வரைய தெரியும் அப்படின்னா ஐ கேன் ட்ரா. ஐ கேன் ரைட் இங்கிலீஷ், ஸோ இங்கே தான் இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது வருது. ஐ கேன் ரைட் அப்படிங்கிறது ஓகே, இங்கிலீஷ் சேர்த்திக்கிறோமா? ஐ கேன் ரைட், எனக்கு ஆங்கிலம் எழுத தெரியும். ஐ கான்ட் ஈட் ஸ்பைசி ஃபுட், என்னால் காரமான சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது, ஐ கான்ட் ஈட் ஸ்பைசி ஃபுட். ஹீ கான்ட் வேக்கப் இயர்லி, அவனால் சீக்கிரமாலாம் எந்திரிக்க முடியாது, ஹீ கான்ட் வேக்கப் இயர்லி. ஷீ கான்ட் ட்ராவல் அலோன், அவனால் தனியாலாம் ட்ராவல் பண்ண முடியாது, ஷீ கான்ட் ட்ராவல் அலோன். வி கான்ட் கோ அவுட் சைட் நவ், இப்போதைக்கு நம்மளால் வெளியே போக முடியாது, ஏன்னா வெளியே மழை வருதுன்னா வி கான்ட் கோ அவுட் சைட் நவ். கொஸ்டின் ஃபார்மல். கேன் யூ வெயிட் ஃபார் மீ, எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா கொஞ்சம் நேரம்? கேன் யூ வெயிட் ஃபார் மீ. கேன் ஷி ரைட் இன் இங்கிலீஷ், அவங்களுக்கு இங்கிலீஷில் எழுத தெரியுமா? கேன் ஷி ரைட் இன் இங்கிலீஷ். கேன் வி மீட் டுமாரோ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா, சந்திக்கலாமா? கேன் வி மீட் டுமாரோ. கேன் ஹி ஜாயின் த கிளாஸ், அவனால் கிளாஸுக்கு வர முடியுமா? கேன் ஹி ஜாயின் த கிளாஸ். நெகட்டிவ் கொஸ்டின் பார்க்கலாம். கான்ட் யூ ஹெல்ப் மீ, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா? கான்ட் யூ ஹெல்ப் மீ. கான்ட் ஷி அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், அவனால் தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதா? கான்ட் ஷி அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். கான்ட் வி கோ டுகெதர், நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போக முடியாதா? கான்ட் வி கோ டுகெதர். கான்ட் ஹி கம் ஆன் டைம், அவனால் நேரத்துக்கு வர முடியாதா? கான்ட் ஹி கம் ஆன் டைம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ். நான் அப்படியே சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இதை யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். இட் கேன் பி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இட் கேன் பி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். தே கேன் அரைவ் லேட், அவங்க லேட்டாக வர வாய்ப்பு இருக்குது, தே கேன் அரைவ் லேட். ஷீ கேன் கெட் டயர்ட் ஆஃப்டர் ஒர்க், வேலை முடிச்சுட்டு அவளுக்கு வந்து டயர்டாக சான்ஸ் இருக்குது, ஷீ கேன் கெட் டயர்ட் ஆஃப்டர் ஒர்க். ஹீ கேன் ஃபர்கெட் த மீட்டிங், எனக்கு தெரிஞ்ச மீட்டிங்கை மறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஹீ கேன் ஃபர்கெட் த மீட்டிங். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் இங்கிலீஷ் பேச ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு பேசிக்கான இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டெய்லி உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஃப்ளூயெண்ட் ஆக முடியும். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது உங்கள் மசில் மெமரி வந்து இங்கிலீஷுக்கு வந்து இது பண்ணணும்னா நீங்கள் நிறைய பேசிகிட்டே இருக்கணும். ஸோ மறக்காமல் பேசிகிட்டே இருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.